ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ் பிளே உட்காந்துறாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இயல்பாக இருந்தது. ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. என் பக்கத்தில் வரதுக்காதுன்னா அவனுக்கு 3 தடவை பேசினா கூட எதுவுமே புரியாது. ஆனால் அவனே கைத்தட்டி பார்த்து Blacksheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஒரு ஆப்ல போய் புக் பண்ணலாம். இல்ல மேல தெரியுற புக் யூ டிக்கெட்ஸை டேப் பண்ணியும் புக் பண்ணலாம். Blacksheep Go நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஃபிட் ஃபார்முலா எபிசோடில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ரொம்ப ஸ்பெஷல் Myilvaganan IPS SP in Vigilance and Anti-Corruption Department அண்ட் ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் கூட. இவர் ஃபிட்னஸ்னால் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அவரோட சீக்ரெட் என்ன, அவரோட டயட் என்ன, இந்த இவ்வளோ வயசுலையும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் கூட நம்மளோட ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டான பிரசாத் ராஜு இருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி எங்கே இருந்துச்சு? அந்த ஃபிட்னஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு ஃபிட்னஸ் அப்படின்னாலே எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்ஷன் அப்படிங்கிறது பேடு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். பாசிட்டிவ் அடிக்ஷன் இருக்குது. பாசிட்டிவ் அடிக்ஷன் அப்படின்னா நல்ல காரியங்களை செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் வி ஃபீல் த வேக்கம் அண்ட் எம்டினஸ். அந்த மாதிரி இது ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷன். அந்த அடிக்ஷனுக்கு டெஃபினட்டாக நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அந்த அடிக்ஷனில் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் 9th ஸ்டாண்டர்டில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னா என் கூட படித்த கிளாஸ்மேட் ஒருத்தன் அவன் ஹீஸ் டு ரன் வெல். எனக்கு என்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் தெரியாது. ஒரு தடவை அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராக்கில் உட்கார வச்சுட்டு என்ன ஒரு 5 மீட்டர்ஸ் பக்கமாக உட்கார வச்சுட்டு அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த நான் 5 மீட்டர் அகேட், நீ 5 மீட்டர் முன்னாடி போ, நான் உன்னை பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செட். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, என்ன நம்மளை இவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. வி போத் ஸ்டார்டட் ரன்னிங் பட் ஹீ குடன்ட் கிராஸ் மீ. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது அவன் ஒரு ரினவுண்ட் அத்லட். பட் என்ன ஒரு 5 மீட்டர்ஸ் முன்னாடி உட்கார வச்சான். இருந்தால் கூட அவனோட நான் வெள்ள ஹெட்டர் தான் நான் போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளார இருந்த ஒரு இந்த ரியல் பொட்டென்ஷியல் இருக்கு இல்லைங்களா, இட் அன்ஃபோல்டட். இந்த போலீஸ் ஜாப் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப், இது டைம் கிடைக்காது ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த போலீஸ் ஜாப் உங்களுக்கு எப்படி இருக்குது? அண்ட் இதில் நீங்கள் ஃபிட்னஸ் எவ்வளோ இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க இதை சுற்றி? மைண்ட் செட். ராபின் ஷர்மான்ட்டு ஒரு ரினவுண்ட் ஆத்தர், அவர் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார், இட்ஸ் நாட் அபவுட் மைண்ட் செட் அலோன், ஹெல்த் செட், சோல் செட் அப்படின்பாங்க. இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான ஒரு மனோநிலை. இந்த ஹெல்த் செட் அப்படிங்கிறது இந்த ஃபிசிக்கலாக நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோல் அப்படின்னா ஆத்மார்த்தமாக நான் அந்த விஷயத்தை எப்படி நேசிக்கிறோம், ஆத்மார்த்தமாக நம்ம ஹோல் ஆத்மா எப்படி இருக்குது, இது எல்லாமே நல்லா இருக்கணும். ஜாப் மட்டுமே, நேச்சர் ஆஃப் ஒர்க் மட்டுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இட்ஸ் கேனாட் பி அன் எக்ஸ்கியூஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்டீல் டைம், ராதர் you will find time, you will seek an opportunity to keep yourself very fit. So அந்த மாதிரி இந்த 24 hours is equally distributed to all the human beings irrespective of the economic profile, social profile, political profile, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில். So we are all equally blessed with the nature. ஸோ அதை எனக்கு கொடுத்துருக்க அந்த நேச்சர் கொடுத்துருக்க அந்த 24 ஹவர்ஸில் எனக்கான 2 ஹவர்ஸை நான் எப்படியாச்சும் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் இன் எவ்ரிடேஸ் ரொட்டீன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 5 o'clock நம்ம எழுந்திருக்கணும். அதன் பிறகு வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பண்ண பிறகு ஒரு 8 o'clock வரைக்கும் நமக்கு கிடைக்கிற அந்த ப்ரைவேட் டைமை இந்த ஜாப்புகள்லாம் சேர்ந்து இடையில மத்தியில் வச்சு நம்ம பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான், பட் என்ஜாயபிளாக இருக்குது. சூப்பர் சார், கேட்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபிட்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சார் இப்போ ஒரு வந்து பார்க்குறதுக்கு அத்லெட் பாடி, லீன் மசில் இருக்கக்கூடிய ஆள்.
ஸோ இதே மாதிரியான ஒரு மசில் பாடி பில்ட் பண்ணிகிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு அத்லெட் அண்ட் இவருக்கான ஒரு டயட் அண்ட் இவர் என்ன ஒர்க் அவுட் சார் கொடுப்பீங்க இவருக்கு? பேசிக்காக மயில்வாகனன் சாரை பொறுத்த வரைக்கும் லைக் எ செட் மெயின் வந்து அவரோட டிசிப்ளின், அவரோட கமிட்மெண்ட். அவர் சொன்னார் அந்த சோல் ஷுட் பி இன்வால்வ்டு இன் வாட் எவர் யூ டூ. அது வந்து எப்போவுமே அவருக்கு வந்து அது ட்ரைனிங்காக இருக்கட்டும், ட்ராக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் யூ கேன் see தட். அதனால தான் எப்போ பார்த்தாங்கன்னா அவர் கரெக்டாக அந்த டைமில் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் எடுத்துட்டாருன்னா அந்த டைம் வந்து டிசிப்ளின்டாக அவர் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு கரெக்டாக 1.5 2 hours பிளான் பண்ணாலும் அது கரெக்டாக முடிச்சுட்டு போவார். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி குட் இன் ஹிம். ஸோ அவர் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் சார் பண்ணுற ஈவெண்ட் வந்து ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட், 200 400 இதுதான் அவரோட மெயின் ஈவெண்ட். இப்போ இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 செகண்டில் முடிஞ்சிடும். ஒரு 200 மீட்டராக இருந்தாலும் சரி, 400 மீட்டர் 60 செகண்டில் அவங்களோட ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். அந்த 60 செகண்ட்குள்ளே அவங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தான் மெயின். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறது தான் ஜிம் ரிலேட்டட் ட்ரைனிங். ஓகே, சார்ட்ட பேசும்போது எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி டயட்டில் கேட்கணும்னு தோணுது. இப்போ இந்த ரைஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸில் இருக்க ஒரு மித்து சார், இது வந்து நீங்கள் இது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது அத்லெட்டுக்கும் இது பொருந்துமா, இல்லை வெறும் ஒன்லி ஃபார் ஜிம் கான்ஷியஸான பீப்புளுக்கு மட்டும் தான் இது பொருந்தும்? டயட் பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் மித் அண்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் revolving around the diet these days in social media, any news platform, எதில் பார்த்தாலும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. I leave the choice to the individual, but my personal this thing is carbo is very very essential because the food intake varies from person to person. நம்ம ஒரு சொன்ன மாதிரி பிரசாத் சொன்ன மாதிரி ஒரு பாடி பில்டர் அப்படின்னா அவருடைய நேச்சர் ஆஃப் டயட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அத்லெட்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்விம்மர்னா அவர் ஒரு மாதிரியான டயட் எடுக்கணும். ஒரு சைக்கிளிஸ்ட்னா அவர் ஒரு மாதிரி. ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு ஒரு என்ன சொல்ல நிறைய ஒர்க்கு பண்ணக்கூடிய, அவருக்கு நிறைய கலோரிஸ் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபடுற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன் டயட் கொடுத்தோம்னு சொன்னால் அது தாங்காது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், பெயின்ஃபுல், விதவுட் பெயின் நோ கெயின் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குமே தவிர மேர் டயட் அலோன், டயட் பிளான் அலோன் பண்ணது வந்து நம்ம அப்படியே XXL சைஸ்லேருந்து எஸ்ஐஸ்க்கு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ். லாஸ்ட் கொஷின், யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஃபிட்னஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நார்மலாக ஃபிட்னஸ் பண்ண முடியலையே ஆனால் பண்ணணும்னு இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபார் ஆல் த கேட்டகரிஸ், பர்டிகுலர்லி ஃபார் த லேடிஸ். ஏன்னா அவங்க தான் பேக் போன் ஆஃப் அவர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் லைஃப்பில். ஏன்னா நான் இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கோங்களேன், எங்கள் அம்மாவோ என்னுடைய ஒய்ஃபோ அவங்களாம் நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தி சாக்ரிஃபைஸ் அ லாட். இப்போ நிறைய ஒர்க்கிங் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருக்குது. அது பெரிய விஷயம். நான் அவங்களெலாம் பார்த்தா ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் எனக்கு உண்டு, ஒர்க்கிங் விமன். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கணும், தென் அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அதையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு மத்தியில் அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஃபிட்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் சரி, அந்த லைஃப் பார்ட்னரும் சரி, யாராக இருந்தாலும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவையோ சிஸ்டரையோ உங்களுடைய ஸ்பௌஸையோ ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஃபிட்னஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அட்லீஸ்ட் ஃபோர்ஸ் தம், அவங்க மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேஸ்ட் ஆஃப் பீயிங் ஃபிட். அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த சொசைட்டி, மாடர்ன் சொசைட்டியில் ஒரு ரேஸ் மாதிரி, நண்பர்கள் படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி லைஃப் இஸ் லைக் அ ரேஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் ரேஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் ரேஸ்னு வந்தால் நம்ம ஜெயிக்கணும், நல்லா பண்ணணும், நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், இதெல்லாம் ஐ ஃபுல்லி அக்ரி. பை த சேம் டைம் த ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேர்னி என்ஜாயபுளாக இருக்கணும். வாட் இஸ் த ஃபன் இன் வின்னிங் எ ரேஸ் வித்தவுட் என்ஜாயிங் த ரேஸ்? ஸோ அந்த ரேஸ் பண்ணணும்னு சொன்னால் லைஃப் பேலன்ஸாக இருக்கணும். நீங்கள் பேலன்ஸான லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது, உங்கள் ஹெல்த் இல்லாமல் சந்தோஷமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஹெல்த்தை விட அதை மேட்ச் பண்ணக்கூடிய வெல்த்து இது வரைக்கும் வேர்ல்டில் கிடையாது, இந்த யூனிவர்ஸ்லேயே கிடையாது. ஸோ அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்வியல் விஷயமாக எடுத்துக்கோங்க. சூப்பர் சார்.
சரி சார், உங்கள் கூட பேசுகிறப்போ எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது சார். ஏன்னா ஃபிட்னஸ் ஓரியன்டாக எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது. பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி பெண் குலம், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஓகே, இட் வாஸ் அ ஸ்பெஷல் இன்டர்வியூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் I thank Prasad especially here for making this wonderful gym available for me 24/7. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், ஸோ இவரோட எல்லா டீட்டெயில்டான ஒரு வியூ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ். யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசை பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ.